சம்பாதிக்கிறவனு தானே ஆம்பளைன்னு சொல்கிறீங்க, சாதிக்கிறவனே ஆம்பளைன்னு சொல்லலை சார். 100ல் ஒருத்தன், 1000ல் ஒருத்தன், லட்சத்தில் ஒருத்தன் தான் ஜெயிப்பேன்னு சொல்லுவீங்க. அந்த 100ல் ஒருத்தனா, 1000ல் ஒருத்தனா, லட்சத்தில் ஒருத்தனா நான் இருப்பேன் சார். கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன். இந்த நிலைமையில கூட நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறாங்களே ஒழிய, நீ வேலைக்கு போன யாருமே சொன்னதில்லைண்ணா. எத்தனை அரை நாள், எத்தனை ஒரு நாள், எத்தனை 3 நாள், எத்தனை ஆடிஷன், எத்தனை ரிஜெக்ஷன். இப்போவும் நான் இந்த நிலைமையில் மிமிக்ரி தான் முக்கியம், என் பேஷன் தான் முக்கியம்னு நான் அதை நோக்கி போயிட்டேன்னா என் குடும்பம் பின்னாடி இருக்காதுண்ணே. பைக் மெக்கானிக்காக தோணுன என்னோட வாழ்க்கை இப்போ உங்கள் முன்னாடி ஒரு நடிகரன் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி இந்த மிமிக்ரி பண்ணுற சிலம்பரசனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. டிஎஸ்பி சார், சரித்திரத்தை ஒரு நிமிஷம் திருப்பி பாருங்க. அது கற்றுக் கொடுத்தது ஒன்று தான். நாம் வாழணும்னா யாரை வேணாலும் எத்தனை பேரை வேணாலும் கொள்ளலாம். உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும். ஆனால் உயிருக்கு இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும், நீ தோத்துட்டன்னு உன் முன்னாடி வந்து நின்று அலர்னாலும், நீயா ஒத்துக்கிற வரைக்கும் உன்னை எவனாலும் எங்கேயும் எப்பவும் உன்னை ஜெயிக்க முடியாது. நெவர் எவர் கிவ் அப். பங்காளிகளா அடிச்சு தூக்கலாமா? பேரு தூக்குத்தொர, பொண்டாட்டி பேரு நிரஞ்சனா, பொண்ணு பேரு ஸ்வேதா, ஊரு குடிவிலார்பட்டு. டேய், என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்கினதுடா. இது என் குடும்பம். அவங்கள தொடணும்னா என்னை தாண்டி, என்னை மீறி தொடரா பார்க்கலாம். காசுக்காக என்ன வேணா பண்ணுவேன். ஆனால் தன்மானத்துக்கு ஒரு தகராறுனா தலையே போனாலும் இன்னைக்கு என்னைக்குமே முடிவு பண்ணுறதில்ல, எண்ணம் தான் முடிவு பண்ணும். எண்ணம் போல் வாழ்க்கை. இது ஆசைலனாச்சு. பசி உட்காந்துருந்து வேலை வாங்குறவனுக்கும் தான் உயிரை பணைய வச்சு வேலை செய்கிறவனுக்கும் நிறைய வித்தியாசம். நம்புகிறேன், எல்லாத்தையும் நம்புகிறேன். ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த மிருகத்தை மட்டும் நான் நம்ப மாட்டேங்க. அஜித் வாழ்க, விஜய் வாழ்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க? நீங்கள் கட் அவுட்ருக்கு பாலாபிஷேகம் பண்ணுறது, இல்லை கட் அவுட்ரு மேலே ஏறி நின்று கத்துறது, கரகோஷம் போடுறது, இதெல்லாம் வேணாம். என் மேலே வச்சிருக்கிற அந்த அன்கண்டிஷனல் லவ்வுக்கு நான் எப்பவுமே தலை வணங்குறேன். உங்கள் குடும்பத்தை பாருங்கள், ஃபேமிலி பாருங்கள், நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஆக்ட்ரஸ்க்காகவும் சண்டை போடாதீங்க. புது இடத்துல நீங்கள் கடவுளே அஜித்து, தலை அஜித்து அப்படின்னு சொல்ல வேணாம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா ஏகேன்னு சாதாரணமாக சொல்லுங்கள். இதுவாக நான் எந்த சேனலுக்கும் இந்த மாதிரி நான் மிமிக்ரி பண்ணதில்லை. சீனா கிரியேஷன் சேனலுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஐடியிலிருந்து வீடியோ வந்தாலும் சரி, ஒரு லைக்கை போட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் சந்திப்போம். வணக்கம்.